விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமி இனிய வணக்கங்கள். சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட இரு கிரகங்களின் பெயர்ச்சியினால் யோகத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய யோகம் கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரை 10/3/2024 முதல் 16/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி இந்த வாரத்துல கிரகங்கள் மாசி மாத கடைசி வரை கிரகம் ஒரு இடத்துலையும், அதற்கு பின்பு பங்குனி 1ஆம் தேதி சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்கள் பெயர்ச்சி அடைஞ்சு மாறுறதுனால முதல் கிரகத்தோட அமைப்பை பார்ப்போம். அதன்படி மேசராசி என்பதே உங்கள் ராசியிலே குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது பகவானும், 10ஆம் இடத்திலே புதன்கிழமை வர செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருப்பார்கள். அதே போல 11ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்திருப்பார்கள். 12ஆம் இடத்திலே ராகு பகவானோடு புத பகவான் இணைந்திருப்பார். இதுதான் இந்த வாரத்திற்கான புதன்கிழமை வரை கிரக அமைப்புகள். அதன் பின்பு வியாழக்கிழமை பங்குனி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து பெயர்ச்சி அடைஞ்சு மீனராசிக்கும், அதே போல மகர ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு கும்பராசிக்கும் வருவார். 4ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் இந்த வாரத்துல உங்கள் ராசிக்கு 11, 12, 1, 2 ஆகிய இடங்கள்ல அமர இருக்கின்றார். அதாவது நண்பர்களே, கிரக மாற்றங்கள் கண்டிப்பாக இருவேறு விதமான கலப்பு பலன்களை தரும். அந்த விதிப்படி இந்த வாரத்துல மேசராசி என்பதே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறப்ப திதி, வார, யோக, நட்சத்திர அமைப்புகள் தான் நமக்கு பலன் கொடுக்கும். இந்த வாரத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை 10/3/2024 அன்று திதி அமாவாசை திதி, அதாவது மாசி மாதத்து அமாவாசை திதி வருகிறது. மதியம் 3 மணி வரை. அதன் பின்பு சுக்லபட்ச பிரதமை திதி, பாட்டிமேன்னு சொல்லுவோம் இல்லையா, சுக்லபட்ச பிரதமை திதி ஆரம்பிக்கிறது. அன்றைய நட்சத்திரம் முழுவதும் புரட்டாய நட்சத்திரம், அமாவாசை இன்னைக்கு. அடுத்தபடியாக திங்கட்கிழமை 11/3/2024 அன்று திதி 1 மணி வரை பிரதம திதி. அதன் பின்பு துவிதியை திதி, உத்திராட்டாய நட்சத்திரம் அன்று முழுவதும் நடக்கிறது. சித்தயோகம் கூடிய அருமையான நாள். அன்று சந்திர தரிசன நாள். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை 12/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதி காலை 10:30 மணிக்கு மேல் ஆரம்பமாகிறது. அன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம். அடுத்து 13/3/2024 புதன்கிழமைக்கு சதுர்த்தி திதி காலை 8:30 மணிலிருந்து சதுர்த்தி திதி ஆரம்பம். அன்று நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம், மரண யோகம் கூடிய நாள் அன்று. அடுத்து 14/3/2024 அன்று தமிழ் மாத பிறப்பாகிய பங்குனி மாதம் பிறக்கிறது 1ஆம் தேதி. அதாவது பெண் தெய்வங்களுடைய ஒரு வழிபாட்டுக்குரிய மாதமாக அந்த பங்குனி மாதம் அமைய காத்திருக்கிறது. பங்குனி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நடக்கும், தெய்வ விசேஷங்கள் நிறைய நடக்கும். அதுல பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். திதி வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி, நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அன்றைய தினம் காரடையான் நோன்பு அந்த விரதம் நடக்கிறது. அடுத்து பங்குனி மாதம் 2ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை 15/3/2024 அன்றைய தினம் திதி சஷ்டி திதி, முருகனுக்குரிய சஷ்டி திதி, நட்சத்திரம் முருகனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரம். அன்று அதே விசேஷமே, சித்தியோகம் கூடிய அந்த நாள்ல சஷ்டியும் கார்த்திகை தான் விசேஷம், வெள்ளிக்கிழமைக்கு. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமைக்கு, அதாவது 16/3/2024 வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுப நாள். இதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக அமைப்புகள். பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த பலனே யோகத்தை கொடுக்கும் அப்படிம்போம். அந்த கணக்குப்படி மேசராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்துல சந்திராசமமோ வேதியோ இல்லை, அதனால நல்ல அருமையான பலன்கள் கிடைக்கும்.
அதன்படி இந்த வாரத்துல புதன்கிழமை வர உங்க ராசிநாதன் உச்சத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கான பலன்கள் ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாறுபட்டு நடக்கும். அதன்படி பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஏற்றத்தை காண்பீர்கள். ஏன்னா அவர் வந்து 11ஆம் இடத்துல, செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு போகும்போது லாபம் தான். அதனால பொருளாதாரம் ஏற்றத்தை காண்பீர்கள். தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. யோக பலன் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அதான் தனாதிபதி சுக்கிரன், அவர் வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வந்துட்டார். அதன் பின்பு யோகம் பெற்ற கிரகங்களாக சொல்லக்கூடிய சூரிய பகவான் விரயத்தில் வர்றார், ராகு பகவானோடு சேர்கிறார். அதனால தன வாக்கு குடும்பஸ்தானம் யோகத்தை தருவது போல பொருளாதார ரீதியில் ஏற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகமாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பு, அதே போல தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா யோக பலம் இப்ப இன்னும் அதிக ரெட்டிப்பு ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது வந்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு வந்து மத்தியமாக இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. மாணவ செல்வங்களுக்கும் இந்த வாரம் வந்து ஒரு அருமையான வாரம் தான். பயன்படுத்தினால் லாப பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும். சுபமுகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் வந்து சுபமுகூர்த்தங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அடுத்த வாரத்தில் சுபமுகூர்த்தத்தை வந்து வைத்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிணக்கமான சூழ்நிலைகள்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் கணவருடைய முன்னேற்றத்திலே இன்னும் அதிகப்படியான லாபங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அது இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்னும் யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அல்லது எதிர்பார்த்த பல விஷயங்களை சுபகாரியமாக நடத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, பண பொருளாதாரத்தில் முன்னேற்றம், இதெல்லாம் இந்த வாரத்தில் பெண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது போக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு திருப்திகரமான மனநிலையில் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சுபமங்கல யோகத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சுபங்களை பேசுவதற்கான வாய்ப்பு அடுத்த வாரத்தில் வைத்துக் கொள்ளலாம். சுப யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுகாரும் தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாம் மாறக்கூடிய நிலைகள் நடக்கும். அது குறிப்பா சொல்ல போனோம்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் உங்கள் ராசியில வந்து சந்திரன் அமரும் பொழுது இன்னும் அதற்கான ஒரு அஸ்திவாரமான நிகழ்ச்சியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல அவர் உச்சம் பெறக்கூடிய ராசியாக ரிஷப ராசியில சந்திரன் அமரக்கூடிய காரணத்தினால பண பொருளாதாரம் விநியோகத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். வாரத்தின் வெள்ளி சனி ஆகிய காலகட்டங்கள்ல பண பொருளாதாரம் இன்னும் அதிகப்படியான லாபத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. யோக பலமும் லாப பலமும் கூடிய இந்த வாரத்துல முதல்ல அமாவாசை திதி ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது. அதுல அவரவர் இல்லத்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க, நல்ல யோகங்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக சதுர்த்தி திதி வருகிறது புதன்கிழமைக்கு. அன்னைக்கு சதுர்த்தி திதியில விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்க. காரடையான் நோன்பு பங்குனி மாசம் 1ஆம் தேதி வருகிறது. காரடையான் நோன்புல சாமியை கும்பிடுங்க, நல்ல விசேஷம் இருக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமை குறிப்பா சஷ்டியும் கார்த்திகையும் வரக்கூடிய நாள்ல முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு சகல யோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.